சினிகான நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சதீஷ். வெல்கம் டு த ஷோ பாஸ் ரிவ்யூ. ஆக்சுவலாக பிக் பாஸில் நம்ம இந்த லாஸ்ட் வீக் ஃபுல்லாக ஒரு விஷயம் பேசிட்டே இருந்தோம். என்ன அப்படின்னா, ஏங்க நீங்கள் தான் தோற்று வெளில போயிட்டீங்க, வீக் ஆகி வெளில போயிட்டீங்க, நீங்கள் வந்து எதுக்கு இந்த அளவுக்கு ஒரு கேஸை கிரியேட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியாக நம்ம வச்சுட்டு இருந்தோம். வியானா மேலே தான் அதிகமாக வச்சோமே. ஆக்சுவலாக இந்த சாட்டர்டே சண்டேல வந்து நடந்தது அந்த ஒரு விமர்சனம் தான் நடந்துச்சு. ஓகே, வினோத் வந்து பணப்பெட்டி எடுத்துகிட்டு வெளில வந்துட்டார். எல்லாருமே இல்லை அரோரா தான் மைண்ட் வாஷ் பண்ணிட்டாங்க, இதுதான் மைண்ட். அரோரா சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, இது மைண்ட் வாஷா அப்படின்னு கேட்டால் டிஸ்கஷனுக்கும் மைண்ட் வாஷுக்கும் ரெண்டு வித்தியாசம் இருக்குது. மைண்ட் வாஷுங்கிறது நீ இதை எடுத்துட்டு உனக்கு லைஃபே செட்டில் ஆகிடும், இது மைண்ட் வாஷ். டிஸ்கஷன் அப்படிங்கிறது இப்போ இதை எடுத்தால் அடுத்த வீக்கும் வருவோம், அந்த அமௌண்ட்டும் வரும், இந்த இவ்வளோ நாள் இருந்த அமௌண்ட் வரும், ப்ளஸ் வந்து இந்த 80 lakhs நம்மளுக்கு இருக்கும் அப்படிங்கிற டிஸ்கஷன். நான் எடுக்கலாமா நீ எடுக்கலாமாங்க டிஸ்கஷன். இங்கே டிஸ்கஷனுக்கும் மைண்ட் வாஷுக்கும் வித்தியாசம் தெரியாமல் அரோராவை போட்டு அடிக்க ஆரம்பித்தாங்க. எனிவேஸ் அது ஒவ்வொருத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்னு வச்சுங்களேன். வினோத் வெளில வந்து என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் சொல்லி நான் எடுக்கலை, என் மனசுக்கு என் மைண்டுக்கு தெரிஞ்சதை நான் எடுத்துட்டேன், ஏன்னா எனக்கு இந்த பணம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவருக்குள்ளே ஒரு ஃபியர் இருக்கும்ல, ஒருவேளை நம்மளாடி ஜெயிக்க முடியலன்னா வெறும் 100 நாள் காசோடையாக வெளில போகிறது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும்ல. ஸோ அந்த பயம் தான் அவரை 18 லட்சம் எடுக்க வச்சு. நம்ம வெளிலேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும் வினோத்துக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்குது, அவர் ஃபினாலேக்கு போகக்கூடிய ஒரு பர்சன், அவர் டைட்டில்னு அடிக்கிறதுக்கான கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஆனால் அந்த மனுஷனுக்கு தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. ஸோ அதை தாண்டி இவங்களால தான் இவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறது இது எந்த நியாயமாக இருக்குன்னு தெரியல. பணத்தை எடுக்கிறங்க, ஏன்னா அரோராவோட டிசிஷனுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு டிசிஷன். டிக்கெட் ஃபினாலே கையில் வச்சுருக்காங்க, ஃபைனலுக்கு போகக்கூடிய எல்லா கேப்பபிலிட்டியும் அவங்கள்ட்ட இருக்கான்னு கேட்டால் அதெல்லாம் தாண்டி டிக்கெட் ஃபினாலே இருக்குல்ல. ஸோ அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவில் அவங்க வந்து அந்த ஒரு ஃபியரோட டிசிஷனை யோசிச்சுருக்கலாம். வினோத்துக்கு தேவையான ஒரு விஷயம், மற்றவங்களாம் அதுக்கிட்ட அவ்வளோ நெருங்கலையே, இவங்க 2 பேர் தான் நெருங்கினாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. மேபி வினோத் எடுக்க டிலே ஆனிச்சுன்னா அரோரா எடுத்துருந்துருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் மேபி எடுத்துருந்துருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இது வினோத் சொல்லி வெளில போனார். வினோத்துக்கான குட் புக்ஸ் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிற நம்ம பார்க்க முடிஞ்சு. அவரோட ரிசப்ஷன் வந்து அவ்வளோ அழகாக எல்லாம் வெல்கம் பண்ணாங்க. அண்டு ஸ்டேஜில் சொன்ன ஒரு விஷயம், 6 மாதம் இவங்களோட அதாவது அவங்க ஒய்ஃப் பேச்சை கேட்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் இருக்காமல் சொல்லும்போது ஸோ அந்த ஒரு பாண்டிங் எல்லாமே நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் தான் நடந்த சம்பவம் பிரவீன்கிட்ட கேட்க ஆரம்பித்தது, எந்த இடத்துல ஹியூமனிட்டி இல்லாமல் பண்ணுறாங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. இந்த கேள்வி ஏன் அப்படின்னா, வெளில இருந்து நீங்கள் பார்த்துட்டு வந்திருக்கீங்க, இங்கே ஒருத்தவங்க நாங்கள் டீமாக சேர்ந்து ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணுறோம், டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது எங்களை தாண்டி ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துருக்கீங்களே, அப்போ என்னன்னு சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இது ஒரு பெரிய பழி, மனிதாபிமானம் இல்லாமல் நடந்துக்கிறீங்களேடா அப்படிங்கிறது ஒரு பெரிய பழி. அந்த பழியை எப்படி ஏற்றுக்க முடியும்? அது இந்த ஒட்டுமொத்த டீமுக்கே அசிங்கமாக போயிடும்ல இவர் பார்த்துட்டாருன்னா சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு விஷயம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வியானாவை டிஸ்கஸ் பண்ணேன். நான் தான் சொன்னேன் அந்த புள்ள வன்மத்தை கக்குதுன்னு. ஸோ அந்த ஒரு விஷயம் நடந்துச்சு. கேட்டாங்க, விஜய் சேதுபதி என்ன கேட்டார் அப்படின்னா, ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்கள அதுக்கான ஏதாவது புரிய வைங்க, எங்களுக்கு தெரில, நீங்கள் கொஞ்சம் புரிய வைங்கும்போது, இல்லை இது நடந்துச்சு இல்லையா அப்படின்னு தான் பேசினாங்களே தவிர அவங்க என்ன பேசினாங்கன்னு அவங்களுக்கே புரியாது. வெளில போயிட்டு எபிசோடை பார்த்தா ஐயோ நம்ம எப்படி பேசியிருக்கோமா அப்படின்னு அவங்களுக்கே யோசிக்க தோணும். அதை சொல்லிட்டு வேறு ஒரு ஸ்ட்ரைட் ஸ்டாண்ட் வணக்கம் வேறு போட்டுக்கிறாங்க. ஸோ ஃபைன், அது அவங்களோட மேனரிசம். பட் ஆனால் இதுதான் டேக்காக கொடுத்துட்டு இருக்காங்கன்னு வச்சிங்களேன் நிறைய பேர். ஸோ இந்த வகையில் வெளிலேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் கேம் அவர் விஜய் சேதுபதி தாண்டி எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். வெளிலேருந்து வந்திருக்காங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் இந்த வாரம் அப்படின்னு நினச்சா, உள்ளே வந்து இன்னமும் இவங்க கேம் விளாட்ற மாரி இவங்க ஒன்று சொல்லிகிட்டு இருக்காங்க. எங்க நீங்கள் தோத்துட்டீங்க, நீங்கள் சொன்னாலும் அங்கே பொருட்படுத்த மாட்டாங்க, நீங்கள் வெளில போனால் வெளில போயிட்டு தான் ஆகணும். இவங்க 6 பேர் தான் எங்களுக்கு இம்பார்ட்டன்ட், இப்போ வந்து 4 பேர், ஓகேவா? ஸோ இந்த 4 பேர் தான் இம்பார்ட்டன்ட். இதை தாண்டி நீங்கள் பேசுறதெல்லாம் நாங்கள் காலையில் எடுத்துக்கணுமான்னு கேட்டால் கிடையாது. அது ஒரு டிஸ்கஷன், அப்படி நகர்ந்து போயிடும். அப்படியே எப்படி சொல்கிறது, மேகம் களைஞ்சி போகும்ல, அதுமாரி களைஞ்சி போயிடும். இந்த 4 பேரோட தான் இவங்க என்ன பேசுகிறாங்க, இவங்களுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத அங்கே ஓட்டை தீர்மானிக்கும். நீங்கள் பேசுறதுனால ஓட்டு கம்மியாகுமான்னு கேட்டால் டவுட்டு தான். அதை தாண்டி ஓட்டு வந்து பார்த்து போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சொல்லியிருந்தாரு. அது எந்த ஓட்டை சொல்கிறீங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. பிக் பாஸ் வயசில் நம்ம பேசணும் அப்படின்னா, எல்லாரும் ஓட்டு போடுற வச்சு தான் நீங்கள் எலிமினேட் பண்ணுறீங்க, வின்னராக்குறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி பல பேருக்கு இருக்குது. இல்லை டிஆர்பிக்காக நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்குது. ஸோ எனிவேஸ் ஓட்டை நீங்கள் வந்து பார்த்தே போட்டுருங்க. அடுத்து திவ்யாவுக்கும் சாண்ட்ராவுக்கும் நடந்த ஒரு விஷயம். சாண்ட்ரா எலிமினேட் ஆகி வெளில போகும்போது திவ்யா அவங்கள்ட்ட அந்த கோல்டன் ஃப்ரேம் தரும்போது ஹக் பண்ண போகிறாங்க திவ்யா அப்படின்னு, சாண்ட்ரா அப்படின்னு நகர்ந்து போகிறாங்க. திவ்யா என்னடா நான் எப்படி பார்த்தா நான் தானடா இவ்வளோ கோவத்தோடு இருக்கணும். பட் எனிவேஸ் வெளில போகிறீங்க அப்படிங்கும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்க தாண்டி ஓகே அந்த இடத்துல அவங்களுக்கான ஒரு மரியாதை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ணது. பட் சாண்ட்ரா அதையுமே எடுத்துக்கல.
வெளில வந்ததுக்கப்புறம் ஒருத்தவங்களுக்கு ஒன்று ஒன்று சொன்னாங்க. இதை தாண்டி இந்த ஆளை உள்ளே விடாதீங்கன்னு நாங்கள் பல தடவை சொன்னோம். உள்ளே வந்து திரும்பி லவ் பண்ணுறேன், கட்டி பிடிக்கிறேன், இதெல்லாம் தேவையில்ல வேலை. திவ்யாவுக்கும் வாட்டர் மிலானுக்கும் ரீசனாக நடந்த சண்டை அது. அந்த ஆளை ஏன் உள்ளே விட்றீங்க? ஒரு உமன் அபியூசர் மாரி இஷ்டத்துக்கு பண்ணிகிட்டு இருக்காரு அந்த ஆள். இன்னும் இவ்வளோ பெரிய வார்த்தையை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், ஏங்க வெளிலேருந்து பார்க்கும்போது அப்படி தானே ஒருத்தவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. இது என்னுடைய கருத்தா, என்னோட கருத்து மட்டும் அப்படின்னா சரி ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆள் லவ் பண்ணுறங்கிறாப்புல, செல்ல குட்டிங்கிறாப்புல, உன்னை கட்டி பிடிச்சிக்கவா அப்படின்லாம் கேட்குறாப்புல. இதெல்லாம் எல்லாமே ஜோக்கா கேட்குறேன். ஒரு 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 லெவல் இருக்கும். அந்த லெவலை தானே ஜோக் கிடையாது. இன்டென்ஷனாக பண்ணுற மாதிரி தானே எங்களுக்கு தெரியுது. இது நீங்கள் ஜோக்குன்னு நினச்சி டெலிகாஸ்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டால் சாரி, அது அப்படி பண்ணாதீங்க. ஜோக்கெல்லாம் எங்களுக்கு தெரில, சண்டையாக தான் வெளில தெரியுது. அதை தாண்டி இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு 4 நாளில் கொஞ்சம் நார்மலாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை திரும்பி அவங்களோட வன்மத்தை கக்கிட்டு அங்கங்கே போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா சாரி. அந்த திவ்யாவுக்கு ஒன்று சொன்னாங்க, திவ்யா எனக்கு வெளில ஏதாவது சண்டைனா நீங்கள் வந்து நிற்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி கேட்டார். ஏன்னா திவ்யா வந்து அவங்க பேசுகிற டோன் கரெக்டாக தப்பாங்கிறத தாண்டி அவங்க எந்த காசுக்காக பேசுகிறாங்க, என்ன விஷயத்துக்காக பேசுகிறாங்க அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அங்கே வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை திவ்யாவோட வாய்ஸ் இருக்குது. அதை தாண்டி அது கேஎஸாக மாறும்போது தான் எல்லாரும் சேர்ந்து திவ்யா கிட்ட பேசுகிறது. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அது வந்து நம்ம பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்போ அதிகமாக ஒரு விஷயம் பரவிட்டு இருக்கு என்னன்னா, அரோரா டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு விக்கல்ஸு பேர் எங்கேயுமே பெருசாக அடிப்படல. அடுத்து யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சபரி இருக்கார், ஓகேங்களா, திவ்யா இருக்காங்க, அரோரா இருக்காங்க, விக்கல்ஸ் இருக்காங்க. அரோராவும் திவ்யாவும் பேர்கள் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. சபரி விக்கல்ஸ் கொஞ்சம் டவுன் ஆகிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து பல பேருக்கு இருக்குது. ஸோ எனிவேஸ் இந்த வாரத்தில் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத தாண்டி இன்றைக்கி ப்ரோமோவில் ஒரு விஷயம் ஒன்று பார்த்தோம். அமித் உள்ள வந்துட்டு ஒரு டாஸ்க் ஒன்று சொல்கிறாங்க. அந்த டாஸ்க் என்ன, ஒரு சீட்டில் எழுதியிருக்காங்க என்னென்னா, நான் எப்படி இருக்கணும் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்ட ஒரு நபர் கனி பெயர் அடிபட்டது. இந்த வீட்டில் ஒருத்தவங்க சமைச்சது பிடிச்சது அப்படின்னா அது கனியோட பெயர் அடிபட்டது. அரோராவுக்கு எது வீக்னஸ்ன்னு தெரியுமோ துஷாரை காமிச்சாங்க. துஷார் வேறு வந்திருக்காரு. ஸோ எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயங்கள்லாம் இருந்துச்சு. பிரஜன் வரதுக்கு முன்னாடி சாண்ட்ரா போயிட்டாங்க. பட் சாண்ட்ராவும் பிரஜனும் சேர்ந்து கூட வரலான்னு வச்சுக்கலாம் அடுத்த வாரங்களில். ஸோ இதுதான் சனி ஞாயிறில் நடந்த ஒரு விஷயம். இன்றைக்கி என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஆனால் தயவு செஞ்சு வன்மத்தோண்டையும் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கீங்களே எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் அவங்கள கக்காதீங்க. ஏன் அப்படின்னா குறும்படம் போடுறதுக்கு எவ்வளோ கண்டென்ட் வந்து எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வந்து பேசினதுக்கு ஒரு குறும்படம் போட்டு விட்டாங்க. சரி ஃபைன், அது பிரச்சனை கிடையாது. ஏதாவது கண்டென்ட் தேர்த்துரும்ல, அதனால் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் எக்ஸ் கண்டஸ்டன்ஸ், நீங்கள் எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் தான், கண்டஸ்டன்ஸ் இல்லை. ஸோ அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு ரிவ்யூவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.